Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்குறீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இதை செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல் பர்பஸ் ஃப்ளார் 400 கிராம்ஸ் ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து மைதா, அப்புறம் கார்ன் ஃப்ளார் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், சால்ட் வந்து ஃபியூ ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து ஜலிச்சு எடுத்துடணும் கிளாட் இல்லாமல். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக் வந்து தனியாக இப்போ பீட் பண்ணி எடுக்க போகிறேன். எக் இல்லைன்னா நீங்கள் வந்து கர்ட் யூஸ் பண்ணலாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லைன்னா மில்க் ஆட் பண்ணலாம் ஒரு 50 ml. இப்போ இதை நல்லா பீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கும்போது இது கூட வந்து நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட நீங்கள் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பர்பஸ் ஃப்ளாரோட நான் வந்து குக்கிங் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து பட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது unsalted பட்டர் வந்து 200 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் சால்ட் பட்டர் போடுறதா இருந்தால் நீங்கள் சால்ட் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. நான் இதில் யூஸ் பண்ணுறது அன்சால்ட்னால நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பட்டரை. அதனால தான் இது வந்து சாஃப்டாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ சாஃப்டாக இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்மளால் அதை ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக மிக்ஸ் பண்ணிட்டா மாவு வந்து ஈஸியாக நல்லா கோட் ஆகிடும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபைனாக அரைச்ச சுகர் 100 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இதோட இந்த பீட் பண்ண எக் வந்து இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்திங்கன்னா அப்போ தான் இது எல்லா மாவுலேயும் கோட் ஆகி இருக்கும். ஸோ அதனால் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்ட் பேஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து எந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ உங்களுக்கு வந்து குக்கீஸ் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். சாக்லேட் சிப்ஸ் வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷில் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பைட்லேயும் வந்து உங்களுக்கு அந்த சாக்லேட் சிப்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் வேணும்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைட்டாக வந்து பட்டரை வந்து இந்த ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இது மேலே வந்து நம்ம ஃப்ளாரை கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலேயும் குக்கீஸை வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். பட் நான் வந்து இப்போ இதில் பட்டர் பேப்பர் வந்து இதில் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது மேலே தான் நான் வந்து இப்போ மிக்ஸ் பண்ண குக்கீஸை வந்து இது மேலே நான் வந்து லைனாக வந்து கேப் விட்டு நான் வந்து இதை வந்து செட் பண்ணுறேன். இல்லை கண்டிப்பாக கேப் வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த குக்கீஸ் வந்து மெல்ட் ஆகும்போது ரெண்டும் டச் ஆகாமல் இருக்கும். இப்போ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் சாக்லேட் சிப்ஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடலாம். பட் நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும், நம்ம பார்க்கவும் அழகாக இருக்கும். அதுக்காக நான் இதை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ அவனை வந்து நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தான் நான் இந்த வந்து குக்கீஸை வந்து உள்ளே வைக்க போகிறேன். ப்ரீ ஹீட் வந்து பார்த்திங்கன்னா நான் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மோடில் தான் நான் இப்போ வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் வந்து இதை வந்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பேக் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் பேக் ஆகிறது தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டை நான் தான் கேப் வைங்கன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள் 10 to 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது தான் நம்ம எடுக்கணும். உங்களுக்கு டைமர் கொஞ்சம் டிஃபர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் எடுங்க. இதை வந்து கண்டிப்பாக ஆற வச்சுட்டு தான் நீங்கள் வந்து சர்வ் பண்ணணும். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு நார்மலாக ஆகி வந்த அப்புறம் தான் நீங்கள் கண்டெய்னரில் போடணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு உங்களோட சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.